வணக்கம். இந்த பதிவு டெட் பேப்பர் 1 படிப்பவர்களுக்கான உளவியல் சைக்காலஜி கேள்விகள் தான் பார்த்துட்ருக்கோம். நேற்று 200 கேள்விகள் வரைக்கும் பார்த்தோம். பேலன்ஸ் 200லேருந்து 400 கேள்விகள் வரைக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம். முக்கியமான அனைத்து தகவலுமே இந்த பதிவில் இடம்பெறும். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறதுக்கும், இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 கொஷினை கொஞ்சம் தைரியமாக அட்டன் பண்ணுறதுக்கும் இந்த சைக்காலஜி கொஷின்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம். 201வது கேள்வி. புலன் உறுப்புக்கள் என்ற பொதுவான கருத்திலிருந்து நாக்கின் சுவை அறிதல் பண்பை விளக்க ஆசிரியர் பயன்படுத்துவது எது? பகுத்தறிதல் முறை. ஒரு பொதுவான கருத்துலேருந்து ஒரு கருத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதே அது பகுத்தறிதல் முறை. புலன் உறுப்புக்கள் என்ற பொதுவான கருத்திலிருந்து நாக்கின் சுவை அறிதல் பண்பை விளக்க ஆசிரியர் பயன்படுத்துவது பகுத்தறிதல் முறை. கீழ்நிலை வகுப்புகளில் பயன்படுத்தப்படும் கற்பித்தல் முறை எது? விளையாட்டு முறை. கீழ்நிலை வகுப்புகளில் பயன்படுத்தப்படும் கற்பித்தல் முறை விளையாட்டு முறை. கற்பித்தலுக்கு அடிப்படை அமைப்பாக இருப்பது எது? கற்பித்தலுக்கு அடிப்படை அமைப்பாக இருப்பது மன வளர்ச்சிக்கான உளவியல் கோட்பாடு மற்றும் வளர்ச்சி. 203வது கேள்வி. கற்பித்தலுக்கு அடிப்படை அமைப்பாக இருப்பது எது? மன வளர்ச்சிக்கான உளவியல் கோட்பாடு மற்றும் வளர்ச்சி. இந்த மாதிரி கேள்வியெலாம் கூட படித்து வச்சுக்கோங்க. உளவியல் அப்படிங்கிற சொல் கிரேக்க சொல். உளவியல் அப்படின்னா சைக்கின்னு அர்த்தம். உளவியலில் சைக்கிங்கிறது உயிரை குறிக்கும், லோகஸ் அப்படிங்கிறது அறிவியலை குறிக்கும். இது உளவியல் அப்படின்னு வந்திருக்கு. உளவியலுங்கிறது ஒரு கிரேக்க சொல். முதல்ல உளவியலை ஆன்மாவியல் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்மாவியல்னு சொன்னாங்க. உளவியல்னாலே ஆன்மான்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மாறுச்சு. பாருங்கள். 204வது கேள்வி. கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பை புதிய அறிவை உருவாக்கும் இடம் என்று கூறியவர் வைகாட்ஸ்கி. கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பை என்னன்னு சொல்கிறோம்? புதிய அறிவை உருவாக்கும் இடம்னு சொல்கிறோம். இதை கூறியவர் யார்? வைகாட்ஸ்கி. கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பை புதிய அறிவை உருவாக்கும் இடம் என்று கூறியவர் வைகாட்ஸ்கி. தெரிதல் என்பது தொடர்ச்சியான செயல், இறுதியான முடிவல்ல என்று கூறியவர் ப்ரூனர். தெரிதல் என்பது தொடர்ச்சியான செயல், இறுதியான முடிவல்ல, இறுதி கிடையாது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னது ப்ரூனர். உளவியலாளர் பாவ்லவ் எந்த நாட்டை சார்ந்தவர்? ரஷ்யா. உளவியலாளர் பாவ்லவ் எந்த நாட்டை சார்ந்தவர்? ரஷ்யா. கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்ற கற்றல் மற்றொரு சூழ்நிலையில் கற்றலை தடுக்கிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது. இது எவ்வகை மாற்றம்? எதிர் மாற்றம். சைக்கிளில் போனவங்களுக்கு கார் ஓட்டும்போது லெஃப்ட் சைட்லேயே போகிறது எந்த மாதிரி மாற்றம்னு கேட்பாங்க? எதிர் மாற்றம். இதை தான் எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்ற கற்றல் மற்றொரு சூழ்நிலையில் கற்றலை தடுக்கிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது. இது எவ்வகை கற்றல் மாற்றம்? எதிர் மாற்றம். வருடாந்திர உடல் வளர்ச்சி முதிர்ச்சி காட்டும் வளைவரை எது அப்படின்னா தூரம் வளைவரை. வருடாந்திர உடல் வளர்ச்சி முதிர்ச்சி காட்டும் வளைவரை எது அப்படின்னா தூரம் வளைவரை. பியாஜேவின் அறிதல் திறன் வளர்ச்சி நிலையில் குமார பருவத்தினர் அறிவியல் ஆய்வகத்தில் தீர்வு காண்பது போல் சிந்திக்கிறார்கள். இது எந்த நிலை? கருத்தியல் நிலை. கருத்தாக யோசிக்கிறாங்க இல்லையா, அதனால் இது கருத்தியல் நிலை. பியாஜேவின் அறிதல் திறன் வளர்ச்சி நிலையில் குமர பருவத்தினர் அறிவியல் ஆய்வகத்தில் தீர்வு காண்பது போல் சிந்திக்கிறார்கள். இது எந்த நிலை? கருத்தியல் நிலை. கருத்தியல் நிலைன்னு சொல்கிறோம். 210வது கேள்வி. செய்து பார்த்தல், அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வது, வகுப்பறையில் கற்றதை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்வது, மீண்டும் செய்து கற்றலை வலுப்படுத்துவதே செயல்வழி கற்றல் என கூறியவர் போன்வெல் மற்றும் ஜான். செய்து பார்த்தல், அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வது, வகுப்பறையில் கற்றதை சக மாணவர்களோடு பகிர்ந்து மீண்டும் செய்து கற்றலை வலுப்படுத்துவது என்னன்னு சொல்லியிருக்காங்க? செயல்வழி கற்றல்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யார்? போன்வெல் மற்றும் ஜான். பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை கூறுவது கருத்து. ஒரு பொருளை பற்றியோ ஒரு நிகழ்வை பற்றியோ பொதுவான பண்புகளை சொல்கிறது தான் கருத்து. இதை வரையறுத்தவர் மோர்கன். பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிப்பிடுவது கருத்து. வரையறுத்தவர் மோர்கன். அறிவுசார் கட்டமைப்பு குறித்து கூறியவர்கள் 2 பேர், பியாஜே மற்றும் ப்ரூனர். அறிவுசார் கட்டமைப்பு குறித்து கூறியவர்கள் யார் யார் அப்படின்னா பியாஜே மற்றும் ப்ரூனர்.
நுண்ணறிவு ஈவு 140க்கு மேல் இருப்பின் அந்த நிலை எது அப்படின்னா மிகவும் மேம்பட்ட நிலை. நுண்ணறிவு 140க்கு மேல் இருப்பின் அந்த நிலை மிகவும் மேம்பட்ட நிலை. உளவியலை நடத்தை இயல் என்று கூறுபவர்கள் ஜேபி வாட்சன், டோல்மேன், ஹெப், கத்தரே மற்றும் ஸ்கின்னர். ஜேபி வாட்சன், டோல்மேன், ஹெப், கத்தரே மற்றும் ஸ்கின்னர் இவங்கெல்லாம் யார்? நடத்தை இயல்வாதிகள். குழந்தைகள் பிறருடன் இணைந்து இருப்பதற்கான முக்கிய காரணம் பாதுகாப்பு. குழந்தைகள் பிறருடன் இணைந்து இருப்பதற்கான முக்கிய காரணம் எது? பாதுகாப்பு. 216 அறிதல் வளர்ச்சி சமூக இடைவினை ஆற்றலினால் ஏற்படுகிறது என்று கூறியவர் யாரு? வைகாட்ஸ்கி. அறிதல் வளர்ச்சி சமூக இடைவினை ஆற்றலினால் ஏற்படுகிறது என்று கூறியவர் வைகாட்ஸ்கி. குழந்தைகளிடம் கற்பனை விளையாட்டு முதன்மையாக இருக்கும் காலகட்டம் எது? பள்ளி முன்பருவம். குறியீட்டு சிந்தனை இருக்கு இல்லையா, அது இதோட தொடர்புடையது. குழந்தைகளிடம் கற்பனை விளையாட்டு முதன்மையாக இருக்கும் காலகட்டம் எது? பள்ளி முன்பருவம். இதையும் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை குறித்து கூறும் சரத்து எது? சரத்து 21A. இந்திய அரசியலமைப்பில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை குறித்து கூறும் சரத்து எது? சரத்து 21A. ஆர்டிகல் 21A. உற்றுநோக்கலின் படிகள் எத்தனை? உற்றுநோக்கலில் எத்தனை படிநிலைகள் உள்ளது? 7 படிநிலைகள். வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? உற்றுநோக்கல் முறை. வாழ்க்கை சம்பவம் துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? உற்றுநோக்கல் முறையுடன். உன்னையே நீ அறிவாய் என்று கூறியவர் யார்? உன்னையே நீ அறிவாய் என்று கூறியவர் சாக்ரட்டிஸ். உன்னையே நீ அறிவாய் என்று கூறியவர் சாக்ரட்டிஸ். குரோமோசோம்களில் காணப்படுவது ஜீன்ஸ். குரோமோசோம்களில் காணப்படுவது ஜீன். குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என்று கூறியவர் காரல் பியர்சன். குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என்று கூறியவர் காரல் பியர்சன். குழந்தைக்கு நல்ல சூழலில் வளர்க்கப்பட்டால் குழந்தைகள் நல்ல சூழலில் வளர்க்கப்பட்டால் நுண்ணறிவு அதிகரிக்கும் என்று கூறியவர் யார்? லிப்டன். நல்ல சூழல் இருந்தால் லிஃப்ட் மாதிரி குழந்தைங்க மேலே போயிடுவாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. குழந்தைகள் நல்ல சூழலில் வளர்க்கப்பட்டால் நுண்ணறிவு ஈவு அதிகரிக்கும் என்று சொன்னது லிப்டன். திரிபு காட்சி அல்லது தவறான புலன்காட்சி ஏற்படுவதற்கான காரணம் எது? திரிபு காட்சி அல்லது தவறான புலன்காட்சி ஏற்படுவதற்கான காரணம் சூழ்நிலை. திரிபு காட்சி அல்லது தவறான புலன்காட்சி ஏற்படுவதற்கான காரணம் சூழ்நிலை. தீவிர சூழ்நிலைவாதி யாருன்னு கேட்பாங்க. வாட்சன். வாட்சன் ஒரு சூழ்நிலைவாதி. பார்னர்ட்டும் சூழ்நிலைவாதி தான். ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவதாக நினைப்பது எதற்கான எடுத்துக்காட்டு? ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் இருப்பதாக தோன்றுவது இல் பொருள் காட்சி. ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவதாக நினைப்பது எதற்கான எடுத்துக்காட்டு? இல் பொருள் காட்சி. புலன்களிலிருந்து மறைக்கப்பட்டவை மறக்கப்படுகின்றன. இது எந்த விதம்? நிலைப்புத்தன்மை அறியாமை. குழந்தைகளுக்கு புலன்களிலிருந்து கண்ணுக்கிலிருந்து மறைக்கப்பட்டது மறந்துடுது. அது எந்த விதம்னாக்கா நிலைப்புத்தன்மை அறியாமை. பிறந்து எத்தனை மாதங்கள் சென்ற பின்பு பொருட்களின் நிலைப்புத்தன்மை பற்றி குழந்தைகள் அறிகிறது? 10 மாதங்கள். பிறந்து எத்தனை மாதங்கள் சென்ற பின்பு பொருட்களின் நிலைப்புத்தன்மை பற்றி குழந்தைகள் அறிகிறது? 10 மாதங்கள். கற்பனையின் உதவியுடன் சிறுகதை அல்லது கவிதை உருவாக்குவதை என்னன்னு சொல்கிறோம்? படைப்பு கற்பனைன்னு சொல்கிறோம். கற்பனையின் உதவியுடன் சிறுகதை அல்லது கவிதை உருவாக்குவதை படைப்பு கற்பனை என்று சொல்கிறோம். சைக்காலஜி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? கிரேக்க மொழி. சைக்காலஜி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. சைக்கோ என்பது எந்த பொருளை குறிக்கிறது? உயிர் அல்லனா ஆன்மா. சைக்கோன்னா உயிர்னு வச்சுக்கோங்க. லாக்ஸ் என்பது ஆராய்தல். லாக்ஸ் என்பது ஆராய்தல். கல்வி நிலையங்களில் மாணவர்களின் நடத்தையை அறிய உதவும் மிக முக்கியமான பதிவேடு இது. கல்வி நிலையங்களில் மாணவர்களின் நடத்தையை அறிய உதவும் மிக முக்கியமான பதிவேடு திறன் பதிவேடு. அனிச்சை செயல்கள் எந்த வயது வரை நடைபெறும்? அனிச்சை செயல்கள் பிறப்பு முதல் 18 மாதம் வரை நடைபெறும். அனிச்சை செயல்கள் எந்த வயது வரை நடைபெறும்? பிறப்பு முதல் 18 மாதம் வரை. மழலை பேச்சு எந்த வயது வரை காணப்படும்? 4 முதல் 5 வயது வரை. மழலை பேச்சு எந்த வயது வரை காணப்படும்? 4 முதல்
5 வயது வரை. மரபின் தாக்கம் எப்போது தெரிகிறது? குழந்தைகள் பிறக்கும்போது. மரபின் தாக்கம் எப்போது தெரிகிறது? குழந்தைகள் பிறக்கும்போது. சூழலின் தாக்கம் எப்போது தெரிகிறது? குழந்தைகள் வளரும்போது. என்விரான்மெண்டலோட தாக்கம் எப்போ தெரியுது? வளரும்போது. உடல் பெருக்கம் என்பது, உடல் பெருக்கம் அப்படின்னா உடலின் எடையும் உயரமும் அதிகரிப்பதை தான் உடல் பெருக்கம் என்று கூறுகிறோம். உடல் பெருக்கம் என்பது உடலின் எடையும் உயரமும் அதிகரிப்பது. உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பருவமடைவதற்கு என்ன பெயர்? முதிர்ச்சி. உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பருவமடைவதற்கு என்ன பெயர்? முதிர்ச்சி. புயலும் அமைதியும் நிறைந்த பருவம் குமரப்பருவம் என்று கூறியவர் ஸ்டான்லி ஹால். சிக்கலான அமைதியற்ற பருவம்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. புயலும் அமைதியும் நிறைந்த பருவம் குமரப்பருவம் என்று கூறியவர் ஸ்டான்லி ஹால். தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினரின் பிரச்சனையாகும்? பின் குமரப்பருவம். தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினரின் பிரச்சனையாகும்? பின் குமரப்பருவம். பிறந்த பெண் குழந்தையின் நாடித்துடிப்பு எண்ணிக்கை 144. பிறந்த பெண் குழந்தையின் நாடித்துடிப்பு 144. பிறந்த ஆண் குழந்தையின் நாடித்துடிப்பு 130. ஆண் குழந்தை 130, பெண் குழந்தை 144. 3 வயது ஆண் குழந்தையின் நாடித்துடிப்பு 95 இருக்கும். 3 வயது ஆண் குழந்தைக்கு 95. 3 வயது பெண் குழந்தையின் நாடித்துடிப்பு 90. கல்லூரியில் கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர்? கல்லூரியில் கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர்? பின் குமர பருவத்தினர். கல்லூரியில் கல்வி கற்பவர்கள் பின் குமர பருவத்தினர். நாயக வழிபாடு எந்த பருவத்தினரிடம் காணப்படும்? நாயக வழிபாடு குமர பருவத்தினரிடம் காணப்படும். நாயக வழிபாடு குமர பருவத்தினரிடம் காணப்படும் ஒன்று. குமர பருவத்தினர் தன்னை பற்றி நினைப்பதற்கும் பெற்றோரின் எதிர்பார்ப்புக்கும் இடையே காணப்படுவது எது? தலைமுறை இடைவெளி. இதையும் எக்ஸாம்பிள் வச்சு கொடுக்கலாம். குமர பருவத்தினர் தன்னை பற்றி நினைப்பதற்கும் பெற்றோரின் எதிர்பார்ப்புக்கும் இடையே காணப்படுவது தான் தலைமுறை இடைவெளி. இது குமர பருவத்தில், பின் குமர பருவத்தில் காணப்படுது. குழந்தையின் கருத்தியல் நிலை தொடங்கும் வயது 12 வயதிற்கு மேல். குழந்தையின் கருத்தியல் நிலை தொடங்குவது 12 வயதிற்கு மேல். அறிதலை அறிந்துணர்தல் எதனுடன் தொடர்புடையது? அறிதலை அறிந்துணர்தல் எதனுடன் தொடர்புடையது? நுண்ணறிவுடன். குழந்தை நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறக்கவில்லை, அவர்கள் தங்களது வாழ்க்கையை பூர்த்தி செய்யவே பிறந்துள்ளனர். சொன்னது வில்லியம் மார்ட்டின். குழந்தைகள் நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறக்கவில்லை, அவர்கள் தங்களது வாழ்க்கையை பூர்த்தி செய்யவே பிறந்துள்ளனர் என்று கூறியவர் வில்லியம் மார்ட்டின். மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறும் செயல் கற்றல். மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறும் செயல் கற்றல். இதையும் எக்ஸாம்பிள் வச்சு கொடுப்பாங்க. மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறுவது கற்றல். அறிவு கட்டமைப்பு உருவாக்க செயலில் முக்கிய பங்கு வகிப்பது? அறிவு கட்டமைப்பு உருவாக்க செயலில் முக்கிய பங்கு வகிப்பது எது? அனுபவம். அறிவு கட்டமைப்பை உருவாக்கும் செயலில் முக்கிய பங்கு வகிப்பது அனுபவம். மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு உண்டு. மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஒரு சிக்கலான வேலையை செய்ய தேவையான அறிவு எப்போது எளிதாக கிடைக்கும்? ஒரு சிக்கலான வேலையை செய்யறதுக்கு குழுவாக சேர்ந்து முயற்சித்தால் அதற்கான தீர்வு எளிதாக கிடைக்கும். ஒரு சிக்கலான வேலையை செய்ய தேவையான அறிவு எப்போது எளிதாக கிடைக்கும்? குழுவாக சேர்ந்து முயற்சித்தால். பள்ளி கல்வி 4 வித கற்றலை வளர்க்கணும் அப்படின்னு கூறிய அறிக்கை எது? டெலாஸ் அறிக்கை. பள்ளி கல்வி 4 வித கற்றலை வளர்க்க வேண்டும் என்று கூறிய அறிக்கை டெலாஸ் அறிக்கை. இது 2 முறை கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோவின் டெலாஸ் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1996. யுனெஸ்கோவின் டெலாஸ் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1996. டெலார் 6ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலார் 96 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடக்கத்தில் குழந்தையின் ஸ்கீமா எவ்வாறு உள்ளது? புலன் இயக்கமாக உள்ளது. தொடக்கத்தில் குழந்தையின் ஸ்கீமா எவ்வாறு உள்ளது? புலன் இயக்கமாக உள்ளது. சிறிய காலணியில் பெரிய கால்களை நுழைப்பது போன்ற பிரச்சனை ஸ்கீமாவில் எப்போது உருவாகும்?
புதிதாக வரும் செய்தியை முந்தைய ஸ்கீமாவுடன் பொருந்தாத போது. சிறிய காலனியில் பெரிய கால்களை நுழைப்பது போன்ற பிரச்சனை ஸ்கீமாவில் எப்போது உருவாகும்? புதிதாக வரும் செய்தி முந்தைய ஸ்கீமாவுடன் பொருந்தாத போது. இப்போ புதுசாக ஒரு பறவையை பார்க்கும்போது ஏற்கனவே அது பறவை பற்றி ஒரு ஸ்கீமா ஒரு டேப்லர் வச்சுருக்கு அப்படிங்கும்போது அதில் போய் இந்த பறவைங்கிறது புதுசாக ஒரு பறவை அப்படின்னு சேர்ந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அது பறவையே பார்க்கல, அப்போ தான் புதுசாக பார்க்குது அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்கீமாவை அது உருவாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கும் இல்லையா? அதுதான் சிறிய காலனியில் பெரிய கால்களை நுழைப்பது போன்ற பிரச்சனை ஸ்கீமாவில் எப்போது உருவாகும்னா, புதிதாக வர செய்தியை பழைய எதோட பொருத்துறது அப்படின்னு தெரியாத போது தான் இந்த பிரச்சனை உருவாகும். கட்டிடத்தில் முன்தினம் கட்டிய சுவரில் கலவையிட்டு புதிய பொருத்தமான செங்கல் வைப்பது போன்றது எது? அறிவை ஒருங்கிணைத்து புதிய அறிவை சேர்ப்பது. கட்டிடத்தில் முன்தினம் கட்டிய சுவரில் கலவையிட்டு புதிய பொருத்தமான செங்கலை வைப்பது போன்றது அறிவை ஒருங்கிணைத்து புதியதை சேர்த்தல். கற்கும் குழந்தை தற்போது கற்கும் பாடப்பொருளை தனது முன் அறிவோடு இணைப்பது. கற்கும் குழந்தை தற்போது கற்கும் பாடப்பொருளை தன் முன் அறிவோடு இணைப்பது ஒத்திசைவு. மொழி கற்றல் பற்றிய நடத்தை கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஸ்கின்னர். மொழி கற்றல் பற்றிய நடத்தை கொள்கையை வெளியிட்டவர் ஸ்கின்னர். இயல்புத்திறன் கொள்கை பற்றி கூறியவர் கோம்ஸ்கி. இயல்புத்திறன் கொள்கை பற்றி கூறியவர் கோம்ஸ்கி. இயல்புத்திறன் கொள்கை பற்றி கூறினது கோம்ஸ்கி. அடுத்து 264 பாருங்க. பறவைகள் எதற்காக பறக்க கற்கிறதோ அதுபோலத்தான் மனிதன் பேச கற்கிறான் என்று கூறியவர். பறவைகள் எதற்காக பறக்க கற்கிறதோ அதுபோல்தான் மனிதன் பேச கற்கிறான் என்று கூறியவர் யாரு? கோம்ஸ்கி. லேட் என்பது சொல்லின் உச்சரிப்பு, வாக்கிய அமைப்பு, வேறுபாடு அறிய உதவும் மூளையின் அமைப்பை தான் லேடுன்னு சொல்கிறோம். லேடுனா லாங்குவேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லின் உச்சரிப்பு, வாக்கிய அமைப்பு, வேறுபாடு அறிய உதவும் மூளையோட அமைப்பை தான் என்னன்னு சொல்கிறோம்? லேடுன்னு சொல்கிறோம். மொழியை கற்க மொழியை குழந்தைகள் காதால் கேட்க வேண்டும் என்ற கருத்துடையவர் எலாக். மொழியை கற்க மொழியை குழந்தை காதால் கேட்க வேண்டும் என்ற கருத்துடையவர் எலார்க். குழந்தை காதால் கேட்கும் மொழியின் அளவும் குழந்தையின் அறிதிறன் செயல்பாட்டுக்கும் நேர் விகிதம் என கண்டறிந்தவர்கள் ஹேஸ் மற்றும் ஹிப்மேன். குழந்தை காதால் கேட்கும் மொழி அளவும் குழந்தையின் அறிதிறன் செயல்பாடும் நேர் விகிதத்தில் உள்ளது என கண்டறிந்தவர்கள் யாரு? ஹேஸ் மற்றும் ஹிப்மேன். படிக்க கற்றுக்கொண்ட குழந்தை பெயர் பலகை, செய்தித்தாள், பொருள் மூடப்பட்ட உரை அனைத்தையும் படிப்பது எதை காட்டுகிறது? மீண்டும் மீண்டும் கற்றலை காட்டுகிறது. படிக்க கற்றுக்கொண்ட குழந்தை பெயர் பலகை, செய்தித்தாள், பொருள் மூடப்பட்ட உரை, பேப்பரில் இல்லையா, நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்தோன்னா அதில் இருக்க கவரையும் படிப்பாங்கங்கிறது தான் போட்டிருக்காங்க. இது எது காட்டுது? மீண்டும் மீண்டும் கற்றலை காட்டுகிறது. வகுப்பறை சூழ்நிலையில் கற்றல் சிறப்பாக நடைபெற அவசியமானது எது? ஊக்கப்படுத்துதல், மோட்டிவேஷன். வகுப்பறை சூழ்நிலையில் கற்றல் சிறப்பாக நடைபெற அவசியமானது ஊக்கப்படுத்துதல். கால அட்டவணை திட்டமிடும்போது கடினமான பாடம் எது எப்போ இருக்கணும் அப்படின்னா காலை வேளையில். இவ மேக்ஸு, இங்கிலீஷ் இதெல்லாம் காலை வேளையில் இருக்கணும். கால அட்டவணையை திட்டமிடும்போது கடினமான பாடம் காலை வேளையிலும், கால அட்டவணை திட்டமிடும்போது எளிமையான பாடம் நண்பகலிலும் இருக்க வேண்டும். சூழலில் உள்ள ஆற்றல் புலன் மீது மோதுவதை என்ன என்று கூறுகிறோம்? தூண்டல். சூழலில் உள்ள ஆற்றல் புலன் மீது மோதுவதை என்னன்னு சொல்கிறோம்? தூண்டல்னு சொல்கிறோம். துலங்கல்னா அந்த புலன்கள் அதற்காக செய்கிற மறுவினை தான் என்னன்னு சொல்கிறோம்? துலங்கல்னு சொல்கிறோம். குழந்தையின் முதல் செயல் ஆராய்ச்சி. அழுது பால் குடிப்பது. முதல் செயல் ஆராய்ச்சி என்னன்னு கேட்டால் அழுது பால் குடிப்பது. குழந்தையோட முதல் செயல் என்னென்னா ஆராய்ச்சி. பள்ளி குழந்தைகள் வாய்விட்டு படிப்பதையும் மனப்பாடம் செய்வதையும் எந்த வகை கற்றலில் சேர்க்கலாம்? வாய்மொழி கற்றல். பள்ளி குழந்தைகள் வாய்விட்டு படிப்பதையும் மனப்பாடம் செய்வதையும் எந்த வகை கற்றலில் சேர்க்கலாம்? வாய்மொழி கற்றல். குதிரை சவாரி, வாகனம் இயக்குவது, இசைக்கருவிகளை மீட்டுவது இதெல்லாம் எந்த வகை கற்றல்? இயக்க கற்றல். 275வது கேள்வி. குதிரை சவாரி, வாகனம் இயக்குவது, இசைக்கருவிகளை மீட்டுவது போன்ற வகையெல்லாம் இந்த இயக்க கற்றலை குறிக்கும். மரங்களில் பல வகை இருந்தாலும் மரம் என்பது
பொதுமை கருத்து. மரங்களில் பல வகை இருந்தாலும் மரம் என்பது எதனை சார்ந்தது? பொதுமை கருத்தை சார்ந்தது. செயல்வழி கற்றல் ஒரு தொடர் கற்றல். செயல்வழி கற்றல் எவ்வகை கற்றல்? ஒரு தொடர் கற்றல். பிற மொழி சொற்களை எளிதாக கற்க ஏதுவாக அமைந்த கற்றல் முறை. பிற மொழி சொற்களை எளிதாக கற்க ஏதுவாக அமைந்த கற்றல் முறை இணைத்து கற்றல். இப்போ நீங்கள் ஆங்கிலம் படிக்கணும்னா தமிழோட சேர்த்து சொல்லித்தராங்க இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. பிற மொழி சொற்களை எளிதாக கற்க இணைத்து கற்றல் பயன்படுகிறது. தாண்டைக்கின் கற்றல் விதிகள் எத்தனை? 3. தாண்டைக்கின் கற்றல் விதிகள் 3. வெற்றி பெற்று பரிசு பெறும் குழந்தை மீண்டும் வெற்றி பெற முயற்சிக்கிறது. இது எவ்வகை விதி? விளைவு விதி. வெற்றி பெற்று பரிசு பெறும் குழந்தை மீண்டும் வெற்றி பெற முயற்சிப்பது விளைவு விதியை காட்டுகிறது. சர்க்கஸில் யானை, புலி, சிங்கம், கரடி போன்ற மிருகம் சொல்லும்படி செயல் செய்வது ஆக்க நிலையுறு கற்றலில். சர்க்கஸில் யானை, புலி, சிங்கம், கரடி போன்ற மிருகங்கள் சொல்படி செயலை செய்வது எந்த வகை கற்றல்? ஆக்க நிலையுறுத்தல் கற்றல். தன்னிச்சையாக தொடங்கள் சார்ந்த ஆக்கநிலை குறித்து கூறியவர். தன்னிச்சையான துலங்கள் சார்ந்த தன்னிச்சையான துலங்கள் சார்ந்த ஆக்கநிலை குறித்து கூறியவர் P.F. ஸ்கின்னர். தன்னிச்சையான துலங்கள் சார்ந்த ஆக்கநிலை குறித்து கூறியவர் யாருன்னா P.F. ஸ்கின்னர். P.F. ஸ்கின்னர் சோதனைக்கு பயன்படுத்தியது எலி. P.F. ஸ்கின்னர் சோதனைக்கு பயன்படுத்தியது எலி. சங்கிலி கற்றல் என்பது எவ்வாறு அமையும்? சங்கிலி கற்றல் என்பது எவ்வாறு அமையும்? பேசுதல், எழுதுதல் போன்ற தொடர் செயல் தான் சங்கிலி கற்றல்னு சொல்கிறோம். 285வது கேள்வி. நீந்துதல், நடத்தல், ஓடுதல் என்னும் காக்னேவின் 5ஆம் படிநிலை எதை குறிக்கிறது? காக்னேவின் 5ஆம் படிநிலை நீந்துதல், நடத்தல், ஓடுதல். இது உடல் இயக்க கற்றலை குறிக்கிறது. நீந்துதல், நடத்தல், ஓடுதல் என்னும் காக்னேவின் 5ஆம் படிநிலை உடல் இயக்க கற்றலை குறிப்பிடுகிறது. பள்ளிக்கு கடிதம் என்ற நூலின் ஆசிரியர் J.K. கிருஷ்ணமூர்த்தி. பள்ளிக்கு கடிதம் என்ற நூலின் ஆசிரியர் J.K. கிருஷ்ணமூர்த்தி. புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைப்பவை இணைப்பு நியூரான். இப்படி கேட்பாங்க. புலன் உணர்ச்சி நியூரானும் இயக்க நியூரானும் ஒன்றா இணைஞ்சு இருக்கா அப்படின்னு கூட கேட்பாங்க. இணையாது. இணைக்கிறது எது அப்படின்னா இணைப்பு நியூரான்கள். புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைப்பவை இணைப்பு நியூரான்கள். மைலின் ஷீத் எதனால் ஆனது? மைலின் ஷீத் எதனால் ஆனது? புரதம் மற்றும் கொழுப்பால் ஆனது. குழந்தைகள் பிறந்த குழந்தைக்கு மைலின் ஷீத் காணப்படாது. குழந்தைகள் வளர வளர மைலின் ஷீத் உருவாகும். இந்த உருவாகிற நிகழ்வை என்னன்னு சொல்கிறோம்? மைலினேஷன் என்று குறிப்பிடுகிறோம். குழந்தை வளர வளர மைலின் ஷீத் உருவாகும் நிகழ்வை என்னன்னு சொல்கிறோம்? மைலினேஷன். உள பகுப்பாய்வு கோட்பாடு வித்திட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. உள பகுப்பாய்வு கோட்பாட்டுக்கு வித்திட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. நடமாடும் பள்ளி என்னும் கருத்தினை கூறியவர் மேக்டொனால்ட். உள பகுப்பாய்வு சிக்மண்ட் ஃப்ராய்டு. நடமாடும் பள்ளி மேக்டொனால்ட். நடமாடும் பள்ளி மேக்டொனால்ட். த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி. த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி. ஆசிரியர் வரையும் நேர்கோட்டை பார்த்து குழந்தை நேராக வரைய விரும்பினாலும் தொடக்க நிலையில் நேரான கோடு வராது. காரணம், இயக்க நியூரான்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு இல்லை. ஆசிரியர் வரையும் நேர்கோட்டை பார்த்து குழந்தை வரைய விரும்பினாலும் தொடக்க நிலையில் நேரான கோடு வராது. காரணம், இயக்க நியூரான்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு இல்லை. பயிற்சி கொடுக்க கொடுக்க அந்த இணைப்பு வந்துடும். சிறு காகித துண்டை கொடுத்து இது பயணச்சீட்டு என்று விளையாடுவது குறியீட்டு சிந்தனை. சிறிய காகித துண்டை கொடுத்து இது பயணச்சீட்டு என்று விளையாடுவது குறியீட்டு சிந்தனை. ஆண்களின் குரல் உடைந்து கரகரப்பாக மாறும் நிகழ்வை என்னன்னு சொல்கிறோம்? மகரக்கட்டுன்னு சொல்கிறோம். ஆண்களின் குரல் உடைந்து கரகரப்பாக மாறுவதை என்னன்னு சொல்கிறோம்? மகரக்கட்டு என்று குறிப்பிடுகிறோம். பொறாமை குணத்தை களைவதற்கான வழி பிறரது வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது. பொறாமை குணத்தை களைவதற்கான வழி பிறரது வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது. இணக்கம் எத்தனை வகைப்படும்? 3 வகை.
தன் இணக்கம், பள்ளி இணக்கம், சமூக இணக்கம்னு 3 வகைப்படும். இணக்கம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். மற்றவர் உணர்வை மதித்து பிறர் அன்பற்ற தவறான வார்த்தையை பொறுத்து பிறருக்கு உதவுவது என்னன்னு சொல்கிறோம்? சமூக இணக்கம் என்று சொல்கிறோம். மற்றவர் உணர்வை மதித்து பிறர் அன்பற்ற தவறான வார்த்தையை பொறுத்து பிறருக்கு உதவுவது சமூக இணக்கம். நுண்ணறிவு காட்டிலும் இன்றைய முக்கிய தேவையாக அமைவது நல்லொழுக்கம். நுண்ணறிவை காட்டிலும் இன்றைய முக்கிய தேவையாக அமைவது நல்லொழுக்கம். 3வது கேள்வி, நுண்ணறிவு திறன் மிக்க ஆனால் ஒழுக்கம் குறைந்த தலைவர்களால் சமூகத்திற்கு என்னதான் நடக்கும்? தீங்கு மட்டுமே நடக்கும். நுண்ணறிவு திறன் மிக்க ஆனால் ஒழுக்கம் குறைந்த தலைவர்களால் சமூகத்திற்கு தீங்கு தான் விளையும். இதில் 500 கேள்விகள் இருக்குது. நான் இந்த பதிவில் 400 கேள்விகள் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்பிட்டு நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். இதை பார்த்தோ இல்லை எழுதி படித்தோ எந்த கட்டணமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா நான் நிறைய ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த அமௌண்ட்டு. உங்களுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து 301, மகாத்மா காந்தி வாய்மையை கடைபிடிக்க காரணமான நாடகம். மகாத்மா காந்தி வாய்மையை கடைபிடிக்க காரணமான நாடகம் ஹரிச்சந்திரன். ஒழுக்க வளர்ச்சியின் முதல் நிலை எனது நடைமுறை வழக்குக்கு முந்தைய நிலை. ஒழுக்க வளர்ச்சியின் முதல் நிலை நடைமுறை வழக்குக்கு முந்தைய நிலை. 2வது நிலை தான் நடைமுறை வழக்கு நிலை. முதல் நிலை நடைமுறை வழக்குக்கு முந்தைய நிலை. பாராட்டுகள் பரிசுகள் பெற விதிகளை மீறி செயல்படுவதை என்னன்னு சொல்கிறோம்? நடைமுறை வழக்கு நிலைன்னு சொல்கிறோம். பாராட்டுகள் பரிசுகள் பெற விதிகளை மீறி செயல்படுவதை நடைமுறை வழக்கு நிலை என்று அழைக்கிறோம். பிரச்சனையை சரி செய்ய பொய் கூறி பிரச்சனையை சரி செய்ய முற்படுவது நடைமுறை வழக்குக்கு பிந்தைய நிலை. பிரச்சனையை சரி செய்ய பொய் கூறி இப்பிரச்சனையை சரி செய்ய முற்படுவது நடைமுறை வழக்குக்கு பிந்தைய நிலை. ஒழுக்க நடத்தையில் முக்கிய பங்கு பெறும் உள் உணர்வு மனசாட்சி. ஒழுக்க நடத்தையில் முக்கிய பங்கு பெறும் உள் உணர்வு மனசாட்சி. டேஷ் என்பது செயல் திட்டத்தோடு கூடிய கனவாகும். லட்சியம் என்பது செயல் திட்டத்தோடு கூடிய கனவு. லட்சியம் ஓராண்டுக்குள் இருப்பின் அது குறுகிய கால லட்சியம். இப்போ நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது குறுகிய கால லட்சியம். இப்போ நம்ம ஓராண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது குறுகிய கால லட்சியம். லட்சியத்தின் காலம் 3 ஆண்டுகள் வரை இருப்பின் அதை இடைக்கால லட்சியம் என்று சொல்கிறோம். லட்சியத்தின் காலம் 3 ஆண்டுகள் வரை இருப்பின் அது இடைக்கால லட்சியம். லட்சியம் எப்போது நீண்ட காலம் ஆகும் அப்படின்னா 5 ஆண்டுக்கு மேலே இருந்தால் அது நீண்ட கால லட்சியம். 5 ஆண்டுகளில் இருந்தால் அது நீண்ட கால லட்சியம். 5 ஆண்டுக்கு மேலே இருந்தால் அது வாழ்வின் லட்சியமாக மாறிடும். முதலில் நீங்கள் சிறந்த மனிதராக இருங்கள், எனது மூளை உங்களுக்கு தானே வந்துவிடும் என்றவர் பிளேஸ் பாஸ்கல். முதலில் நீங்கள் சிறந்த மனிதராக இருங்கள், எனது மூளை உங்களுக்கு தானே வந்துவிடும் என்றவர் பிளேஸ் பாஸ்கல். பாண்டிச்சேரி முறையில் வழங்கப்படும் தண்டனை மாண்டிச்சோரி முறையில் வழங்கப்படுற தண்டனை தனிமைப்படுத்துதல். மாண்டிச்சோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை தனிமைப்படுத்துதல். சமூக ஒப்பந்தம் சோஷியல் கான்ட்ராக்ட் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ. சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ. பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய 3 ஏக்கள் அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிஷியேட். பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய 3 ஏக்கள் அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிஷியேட். எந்த கல்வி முறையில் குழந்தைகள் சக மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடனும் இடைவினை ஆற்றும் வாய்ப்பு அதிகம்? செயல்வழி கற்றல் முறையில். எந்த கல்வி முறையில் குழந்தைகள் சக மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடனும் இடைவினை ஆற்றும் வாய்ப்பு அதிகம்? செயல்வழி கற்றல். ஒரு குழந்தை சாவியை எடுத்து சரியாக கதவை திறப்பது என்பது பிரச்சனையை தீர்த்தல். ஒரு குழந்தை சாவியை எடுத்து சரியாக கதவை திறப்பது என்பது பிரச்சனையை தீர்த்தல். குழந்தை பெற்றோரை தொடர்ந்து கேள்வி கேட்பது எதனால்? ஆச்சரிய உணர்வின் அடிப்படையில். குழந்தை பெற்றோரை தொடர்ந்து கேள்வி கேட்பது எதனால்? ஆச்சரிய உணர்வு. ஒருவர் தனது தேவை, விருப்பம், எதிர்பார்ப்பு ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமை தான் என்ன? ஆளுமை அப்படின்னு சொல்கிறோம். ஒருவர் தனது தேவை, விருப்பம், எதிர்பார்ப்பு இது எல்லாத்தையும் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமையை ஆளுமைன்னு சொல்கிறோம். இதை சொன்னவர் ஹெர்லாக்.
அடுத்து, ஒரு ஆண் குழந்தை தந்தையை விட தாயிடம் அதிகம் அன்பு காட்டுவது. ஒரு ஆண் குழந்தை தந்தையை விட தாயிடம் அதிக அன்பு காட்டுவது இடிபஸ் மனப்பான்மை. ஒரு ஆண் குழந்தை தந்தையை விட தாயிடம் அதிகம் அன்பு காட்டுவது இடிபஸ் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளின் கவனத்தை மிக விரைவாக கவர்வது நகரும் பொருட்கள். குழந்தைகளின் கவனத்தை மிக விரைவாக கவர்றது எது அப்படின்னா நகரும் பொருட்கள். விஞ்ஞானிகளின் சிந்தனை எச்சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு புதுமை சிந்தனை. விஞ்ஞானிகளின் சிந்தனை எந்த சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு? புதுமை சிந்தனை. குழந்தைகளின் உடல் வளர்ச்சி உச்சகட்டம் தொடுவது 0 to 2. குழந்தைகளின் உடல் வளர்ச்சி உச்சகட்டம் தொடுவது 0 to 2 வயது. விடை 8 என்றால் வினா என்ன? இவ்வாறு ஆசிரியர் கேள்வி எழுப்புறது எதற்காக அப்படின்னா அறிவை உருவாக்க கற்பித்தல். விடை 8 என்றால் வினா என்னவாக இருக்கும் என்று ஆசிரியர் பசங்களை பார்த்து கேள்வி எழுப்புறதோட நோக்கம் என்னன்னா அறிவை உருவாக்க கற்பித்தல். புரிஞ்சுக்கோங்க. விடை 8 என்றால் வினா என்ன என்று ஆசிரியர் கேள்வி எழுப்புகிறார். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அறிவை உருவாக்க கற்பித்தல். இந்த கொஷின் இருக்கு இல்லையா, விடை 8 என்றால் என்ன அப்படிங்கிறது இதை எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். CCE என்பதன் விரிவாக்கம் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன். CCE என்பதன் விரிவாக்கம் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன். மாணவரின் ஆக்கத்திறனை அளந்தறிய பயன்படுத்தும் உத்தி மூளைத்தாக்கு. மாணவரின் ஆக்கத்திறனை அளந்தறிய பயன்படுத்தும் உத்தி மூளைத்தாக்கு. வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் அடைவது செயல்களின் தொகுப்பு. வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் அடைவது செயல்களின் தொகுப்பு. குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் தர்ஸ்டன். குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் தர்ஸ்டன். பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைக்கு பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடையது தொடங்காற்றல் விசஸ் குற்ற உணர்வு. பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைக்கு பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடையது தொடங்காற்றல் விசஸ் குற்ற உணர்வு. ராதா பறவைகளுக்கு உணவளித்தலை கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றம் என்ன? தன்மதிப்பு. ராதா பறவைகளுக்கு உணவளிப்பதைக் கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னா தன்மதிப்பு. ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியர்களோட பண்பு இப்படி அமைய வேண்டும். எப்படி அப்படின்னா வழிகாட்டுபவர், மேற்பார்வையாளர், ஏதுவாளர். வழி நடத்துகிறவங்களாகவும் மேற்பார்வை செய்கிறவங்களாகவும் ஏதுவாளராகவும் திகழ வேண்டும். இந்த 3 அல்லாமல் கூட கொடுக்கலாம். எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கூட கேட்கலாம். ஆக்கவியல் அணுகுமுறையில் கைடாக தான் இருக்கணும். கைட் பண்ணுறவங்க என்னென்ன செய்வாங்களோ அதை தான் கடைபிடிக்கணும். ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது விரிசிந்தனை. அபிமன்யு சக்கர வியூகத்தில் நுழையும் கலையை தன் தந்தை அர்ஜுனன் கூறுவதை தாய் சுபத்திரை வயிற்றிலிருந்து கற்று அதை மகாபாரத போரில் பயன்படுத்தினான். இந்த செயல் குறிப்பிடுவது மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு புரியும் நிலை, சாதாரண விஷயந்தான். வயிற்றுலேருந்தே அவன் அப்பா சொல்கிறத கேட்டு கற்றுக்கிறான். அப்படிங்கும்போது அது என்ன? கற்றல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் ஒரு செயல். அபிமன்யு சக்கர வியூகத்தில் நுழையும் கலையை தன் தந்தை அர்ஜுனன் கூறுவதை தாய் சுபத்திரை வயிற்றிலிருந்து கற்று அதை மகாபாரத போரில் பயன்படுத்தினான். இச்செயல் குறிப்பிடுவது கற்றல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் ஒரு செயல். திட்டமிட்டு கற்றலில் 5 படிநிலையின் சரியான வரிசை: ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, செக் பண்ணுறது, ப்ரொசீட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது. ரீட், ரைட், செக், ப்ரொசீட் அண்டு ரெக்கார்ட். உங்கள் மழலைப்பள்ளியின் முதல் தினத்தை நினைவு கூர்ந்தால் பயன்படும் நினைவு என்ன? உங்கள் மழலைப்பள்ளியிட நிகழ்வு பொருந்திய நினைவு. உங்கள் மழலைப்பள்ளியின் முதல் தினத்தை நினைவு கூர்ந்தால் பயன்படுத்தப்படும் நினைவு நிகழ்வு பொருந்திய நினைவு. SQ3Rல் 2வது R குறிப்பிடுவது ரிசைட். SQ3Rல் 2வது R குறிப்பிடுவது ரிசைட். அறிவுசார் வரைபடம் என்ற சொல்லை வழங்கியவர் E.C. டால்மன். அறிவுசார் வரைபடம் என்ற சொல்லை வழங்கியவர் E.C. சினாப்சிஸ் நரம்பு தூண்டல்களை கடக்க உதவும் வேதிப்பொருள் அசிடைல் கொலைன்.
சினாப்ஸில் நரம்பு தூண்டல்களை கடத்த உதவும் வேதிப்பொருள் அசிடைல் கொலைன். தொகுப்பாய்வு முறையை பயன்படுத்தியவர் ரசசல். தொகுப்பாய்வு முறைனா ரசசல். கேள்வி எண் 338. மீத்திறன் மற்றும் உடல் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் கல்வி சிறப்பு கல்வி. அதிகமான எனர்ஜியோட மீத்திறனாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு கல்வி. மீத்திறன் மற்றும் உடல் குறைபாடுடைய குழந்தைக்கு அளிக்கும் கல்வி சிறப்பு கல்வி. பின்தங்கிய குழந்தைகளை பற்றி ஆராய்ந்து பரிந்துரை செய்த தேசிய கல்விக் கொள்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு பின்தங்கிய 1986. பின்தங்கிய குழந்தைகளை பற்றிய ஆராய்ந்து பரிந்துரை செய்து தேசிய கல்விக் கொள்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு 1986. இது இரண்டாவது தேசிய கொள்கை. முதல் தேசிய கொள்கை எப்போ அப்படின்னா 1968. இந்த 86 அப்படியே பெரட்டி போட்டால் 68. அதுதான் முதல் கல்விக் கொள்கை. ரெண்டாவது கல்விக் கொள்கையில் தான் பின்தங்கிய மாணவங்களை பற்றியும் பரிந்துரை செய்திருக்காங்க. பிரச்சனை தீர்த்தலில் தகவல் செயலாக்க அணுகுமுறையின் சரியான தொடர்ச்சி. குறியீட்டு செய்தி, குறியீடு மாற்றம், குழுவு குறியீடு, தீர்வு காணல். பிரச்சனையை தீர்த்தலில் தகவல் செயலாக்க அணுகுமுறையின் சரியான தொடர்ச்சி. குறியீட்டு செய்தி, குறியீடு மாற்றம், குழுவு குறியீடு, தீர்வு காணல். கற்றல் தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுபவர்கள் நடத்தை கொள்கையாளர்கள். கற்றல் தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுபவர்கள் யாரு? நடத்தை கொள்கையாளர்கள். பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்ற பழமொழிக்கு தாண்டை கூறியது எந்த விதி பொருத்தமானது? பயிற்சி விதி. பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்ற பழமொழிக்கு தாண்டை கூறிய எந்த விதி பொருத்தமானது? பயிற்சி விதி. திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் கேட்டல். திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் கேட்டல். புதிய கண்டுபிடிப்புகளான இயந்திரம், கைபேசி, கணினி ஆகியவற்றுக்கு காரணமானது சிந்தனை. புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக காரணமானது சிந்தனை. ஆசிரியர் மாணவர்களின் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பதன் கருத்து என்ன அப்படின்னா சமூகத்தோட எதிர்பார்ப்பு. ஆசிரியர் மாணவர்களின் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பதன் கருத்து சமூகத்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது. நட்பு தீர்மானித்தல்ல இதுவும் பங்கு பெறுது தனித்தன்மை. நட்பு தீர்மானிக்கிறதுல தனித்தன்மையும் பங்கு பெறுகிறது. தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெழுச்சி அலைகளை சோதிக்க முடியும் நபர் யாராக இருப்பாங்க அப்படின்னா மனவெழுச்சி முதிர்ச்சி பெற்ற ஒரு நபரால் தான் இது செய்ய முடியும். தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெழுச்சி அலைகளை சோதிக்க முடியும் நபர் யாருன்னா மனவெழுச்சி முதிர்ச்சி பெற்ற நபர். எடிசன் சமூக கோட்பாட்டின் நிலையில் அடிப்படை நம்பிக்கை. அதற்கான சிக்மண்ட் பிராயோட உள பாலுணர்வு நிலை என்ன அப்படின்னா வாய்நிலை. சமூக கோட்பாட்டு நிலையில் நம்பிக்கை அப்படின்னு இருக்குது. அந்த நம்பிக்கைக்கான பாலுணர்வு நிலை என்ன கொடுத்துருக்காரு சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னா வாய்ங்கிற நிலையை தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வெட்கம், தன்னாட்சி வெட்கம் சந்தேகத்துக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு கொடுத்துருக்கிறது மலவாய் நிலை. எரிக்சனோட நிலைக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு கொடுத்துருக்க நிலையை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தன்னாட்சி வெட்கம் சந்தேகத்துக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு கொடுத்துருக்கிறது மலவாய் நிலை. அதே மாதிரி 350 பாருங்கள். தொடங்காற்றல் குற்ற உணர்வு. இதற்கு ஃப்ராய்டோட உள பாலுணர்வு நிலை என்ன அப்படின்னா உள பாலுணர்வு நிலை. அவரோட பாலுணர்வு நிலையில் வர்றது பாலுணர்வு நிலை தான் வருது. தொடங்காற்றல் குற்ற உணர்வுக்கு பாலுணர்வு நிலை. அதே மாதிரி கடின உழைப்பு தாழ்வுணர்வுக்கு மறைநிலை. கடின உழைப்பு தாழ்வுணர்வுக்கு மறைநிலை. தன்னடையாள குழப்பம் அப்படிங்கிறதுல ஃப்ராய்டோட உள பாலுணர்வு நிலை என்னவாக இருக்கும்? பாலுறுப்பு நிலை. பாலுறுப்பு நிலை. அடுத்து பல காரணி கோட்பாட்டை கூறியவர் கார்டனர். பல காரணி கோட்பாட்டை கூறியவர் கார்டனர். புதிய சூழ்நிலையோடு எளிதில் ஒத்துப்போகும் நபரிடம் காணப்படுவது மனவெழுச்சி ஈவு. புதிய சூழ்நிலையோடு எளிதில் ஒத்துப்போகும் நபரிடம் காணப்படுவது மனவெழுச்சி ஈவு. புதிதாக உனது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு எளிதில் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட காணப்படுவது நுண்ணறிவு. ஆனால் சூழ்நிலையோட ஒத்து போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட மனவெழுச்சி ஈவு தான் காணப்படும். நம் புலன்களில் ஏற்படும் தூண்டல்கள் அனைத்தும் முதலில் செல்லும் நினைவு பகுதி குறுங்கால நினைவு பகுதி. நம் தூண்டலில் ஏற்படும் துலங்கல்கள் அனைத்தும் முதலில் சென்று சேருவது
குறுங்கால நினைவு பகுதிக்கு. சமூக வளர்ச்சி முன்னெடுப்பதில்லை. சமூகம் எதை முன்னெடுப்பதில்லை அப்படின்னா சமூக முரண்பாடுகளை. சமூகம் எதை முன்னெடுப்பதில்லை? சமூக முரண்பாடுகளை. குழந்தைகள் உயிரற்ற பொருட்களையும் உயிருள்ளவை என நம்புவது எந்த பண்பு அப்படின்னா அனிமிசம். குழந்தைகள் உயிரற்ற பொருட்களையும் உயிருள்ளவை என நம்புவது அனிமிசம். 10 வயது குழந்தை சமூகத்தில் தயக்கத்தையும் மன உளைச்சலுக்கான அறிகுறிகளையும் காண்பிக்கிறான். அவனுக்கு நட்பு வட்டமும் சிறியதாக இருக்கிறது. இது எந்த வகையான குழந்தை? சமூக வளர்ச்சியற்ற குழந்தை. 10 வயது குழந்தை சமூகத்தில் தயக்கத்தையும் மன உளைச்சலுக்கான அறிகுறிகளையும் காண்பிக்கிறான். அவனுக்கு நட்பு வட்டமும் சிறிதாக இருக்கு அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன்? சமூக வளர்ச்சியற்ற குழந்தையா இருக்கான். ஒருவருக்கு என்ன தெரிகிறதோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதியை தான் என்னன்னு சொல்கிறோம்? புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். ஒருவருக்கு என்ன தெரிகிறதோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியை என்னன்னு சொல்கிறோம்? புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். 360வது கேள்வி. விரிவான வினா, சிறு வினா, கோடிட்ட இடத்தை நிரப்புவது. இது எல்லாமே எவ்வகை வினாக்கள்? அளித்தல் வினாக்கள். நாம் தான் கொடுக்கணும் இன்ஃபர்மேஷன். இதுக்கு நாம் தான் கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் அளித்தல் வகைன்னு சொல்லியிருக்கோம். விரிவான வினா, சிறு வினா, கோடிட்ட இடத்தை நிரப்புக. இவ்வகை வினாக்கள் அளித்தல் வகை வினாக்கள். குழந்தைகளின் வீடு என்ற பள்ளியை தொடங்கியவர் மாண்டிச்சோரி அம்மையார். குழந்தைகளின் வீடு என்ற பள்ளியை தொடங்கியவர் மாண்டிச்சோரி அம்மையார். மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டில் தேவைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலைகள் எத்தனை? 7 நிலைகள். மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டில் தேவைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலைகள் எத்தனை? 7 நிலைகள். ஹிப்னாட்டிசம் மூலம் மனநோயை குணப்படுத்த முடியும் என்றவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஹிப்னாட்டிசம் மூலம் மனநோயை குணப்படுத்த முடியும் என்றவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. கிண்டர்கார்டன் பள்ளியை தொடங்கியது ஃபாரோபெல். கிண்டர்கார்டன் பள்ளியை தொடங்கியது ஃபாரோபெல். செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் மூலம் கற்றலை கூறியவர் செயல்படு ஆக்கநிலை உறுத்தல். செயல்படு ஆக்கநிலை உறுத்தல் மூலம் கற்றலை கூறியவர் ஸ்கின்னர். செயல்படு ஆக்கநிலை உறுத்தல் மூலம். அடுத்து 366. சிறந்த நினைவாற்றல் மிக்கவராக கருதப்படுவர் யாரு? மெக்காலே. சிறந்த நினைவாற்றல் மிக்கவர் மெக்காலே. ரூசோ என்ற கல்வியாளர் ஒரு இயற்கை கொள்கைவாதி. ரூசோ என்ற கல்வியாளர் ஒரு இயற்கை கொள்கைவாதி. கருமுட்டையானது விந்தை காட்டிலும் எத்தனை மடங்கு பெரியது? 8500 மடங்கு. கருமுட்டையானது விந்தை காட்டிலும் எத்தனை மடங்கு பெரியது? 8500 மடங்கு பெரியது. அரவிந்தர் சர்வதேச பல்கலைக்கழக மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. அரவிந்தர் சர்வதேச பல்கலைக்கழகம் மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1952. அடுத்து விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை தொடங்கினது தாகூர். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது தாகூரால். அரவிந்தர் சர்வதேச பல்கலைக்கழக மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. ஆசிரியரால் தயாரிக்கப்படும் பாடத்திட்டம் என்பது எவ்வளோ நாளைக்கு? 1 வார வகுப்புக்கான பாடங்கள். ஆசிரியரால் தயாரிக்கப்படும் பாடத்திட்டம் 1 வார வகுப்புக்கான பாடங்கள். நியூரான் செய்திகளை கடத்துவது எந்த மாதிரி செய்திகளை கடத்துது அப்படின்னா ஒரு வழிப்பாதையில். 372வது கேள்வி. நியூரான்கள் செய்திகளை கடத்துவது ஒரு வழிப்பாதையில். உளவியலின் முதல் நூலாக கருதப்படுவது ஆன்மாவின் இயல்புகள். உளவியலின் முதல் நூல் ஆன்மாவின் இயல்புகள். ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். மனிதனோ விலங்கோ தன் நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் என்று கூறியவர் யாரு? வில்லியம் மேக்டொனால்ட். மனிதனோ விலங்கோ தன் நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் என்றவர் வில்லியம் மேக்டொனால்ட். முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் தொடங்கப்பட்ட இடம் லைப்சிக் நகர். லிப்சிக் நகர்னு வரும். லைப்சிக் கிடையாது, லிப்சிக் நகர். முதல் ஆய்வியல் கூடம் தொடங்கப்பட்ட இடம் ஜெர்மனி. வருஷம் 1879. வருடம் 1879. தொடங்கப்பட்ட இடம் ஜெர்மனியில் இருக்கிற லிப்சி நகர். லிப்சிங்கிற நகரில் தான் தொடங்கப்பட்டுச்சு.
அடுத்து பரிசோதனை முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் முறைன்னு அழைக்கிறாங்க. பகுப்பு உளவியல் யாருன்னு கேட்பாங்க? யூங்னு சொல்லணும். பகுப்பு உளவியல் கேட்டாங்க அப்படின்னா யூங். மனிதநேய உளவியல்னா காரல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ. மனிதநேய உளவியல் காரல் ரோஜர்ஸ், மாஸ்லோ வரும். பரிசோதனை முறை அப்படின்னா கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல். 378 சமூக உளவியலிலும் கல்வி உளவியலிலும் பயன்படுத்தப்படும் முறை கள ஆய்வு முறை. சமூக உளவியலிலும் கல்வி உளவியலிலும் பயன்படும் முறை கள ஆய்வு முறை. வினா வரிசை முறையை உளவியலுக்கு பயன்படுத்தியவர் பிரான்சிஸ் கால்டன். வினா வரிசை முறையை உளவியலுக்கு ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினது யாருன்னா பிரான்சிஸ் கால்டன். கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ. கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ. கற்பித்தலில் மாணாக்கரது முன் அறிவுடன் புதிய பாட கருத்துக்கள் இணைத்தலின் முக்கியத்துவத்தை விளக்கியவர் ஹார்பார்ட். கற்பித்தலில் மாணாக்கரது முன் அறிவுடன் புதிய பாட கருத்துக்கள் இணைத்தலின் முக்கியத்துவத்தை விளக்கியவர் ஹார்பார்ட். கல்வி உளவியலின் விரைந்த வளர்ச்சிக்கு காரணமானவர் தான்டைக். கல்வி உளவியலின் விரைந்த வளர்ச்சிக்கு காரணமானவர் தான்டைக். உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என்று கூறியவர் காண்ட். உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என்று கூறியவர் காண்ட். உளவியல் என்பது நடத்தை பற்றியது என்றவர் வாட்சன். உளவியல் என்பது நடத்தை என்று வலியுறுத்தியவர் வாட்சன். தற்கால உளவியல் கோட்பாடு என்பது மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியது. தற்கால உளவியல் கோட்பாடு மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியதாகும். மனவெழுச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி எது அப்படின்னா ஹைப்போதாலமஸ். மனவெழுச்சி தூண்டல்கள் தாக்கப்படும் மூளையின் ஒரு பகுதி எது? ஹைப்போதாலமஸ். தீவிர சூழ்நிலைவாதி யாரு? வாட்சன். தீவிர சூழ்நிலைவாதி வாட்சன். ஒரு குழந்தையின் குணநலங்களில் அதன் எத்தனை தலைமுறை மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது? 8 தலைமுறை. ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 8 தலைமுறையோட தாக்கம் அது டிஎன்ஏ மூலமாக அதை சார்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். 8 தலைமுறை வரைக்கும் அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையின் குணநலன்களில் அதன் எத்தனை தலைமுறை மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது? 8. ஒத்த இரட்டையர்கள் இடையே உள்ள நுண்ணறிவின் ஒத்த தன்மை 90%. ஒத்த இரட்டையர்கள் இடையே உள்ள நுண்ணறிவின் ஒத்த தன்மை 90%. ஜீன் இயல்புகள் பற்றிய சோதனையை நடத்தியவர் T.H. மார்கன். ஜீன் இயல்புகள் பற்றிய சோதனையை நடத்தியவர் D.H. மார்கன். வளர்ச்சியின் பெருமைக்கு எல்லை பெயர். வளர்ச்சியின் பெருமை எல்லைக்கு பெயர். வளர்ச்சியின் பெருமை எல்லைக்கு பெயர் முதிர்ச்சி. வளர்ச்சியின் பெருமை எல்லைக்கு பெயர் முதிர்ச்சி. பொதுமை கருத்தை உருவாக்கி கொள்ளும் திறன் எந்த பருவத்தில் உருவாகும்? குளவி பருவத்தில். பொதுமை கருத்தை உருவாக்கி கொள்ளும் திறன் எந்த பருவத்தில் உருவாகும்? குளவி பருவத்தில். இளம் குற்றவாளிகள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை பற்றியும் ஆய்வு செய்தவர்கள் சிரியல் பர்ட் மற்றும் ஷங்கர். சிரல் பர்ட் மற்றும் சங்கர். இளம் குற்றவாளிகள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை பற்றி ஆய்வு செய்தவர்கள் சிரல் பர்ட் மற்றும் சங்கர். உளவியலின் தந்தை யாரு? வில்லியம் உண்ட். உளவியலின் தந்தை யாரு? வில்லியம் உண்ட். நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. 96வது 396வது கேள்வி. மரத்தல் வளைவு மூலம் மரத்தலை ஆய்வு செய்தவர் எப்பிங்கஸ். மரத்தல் ஆய்வு மூலம் மரத்தலை ஆய்வு செய்தது யாரு அப்படின்னா எப்பிங்கஸ். மரத்தல் வளைவு மூலம் மரத்தலை ஆய்வு செய்தவர் எப்பிங்கஸ். கல்வி உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தான்டைக். கல்வி உளவியல் தான்டைக். கல்வி உளவியலின் தந்தை யாரு? தான்டைக். படிநிலை தேவை கோட்பாட்டை கூறியவர் மாஸ்லோ. படிநிலை தேவை கோட்பாட்டை கூறியவர் மாஸ்லோ. முழுமை காட்சி கோட்பாடுன்னு கேட்டாங்கன்னா விருதைமர். முழுமை காட்சி கோட்பாட்டை கூறியவர் விருதைமர். வினா வரிசை முறையை உருவாக்கியவர் பிரான்சிஸ் கால்டன். வினா வரிசை முறையை உருவாக்குறது யாருன்னு கேட்டாலும் பிரான்சிஸ் கால்டன். இதோட 400 கேள்விகள் முடியுது. தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பதிவு தான் இது. என்னோட முதல் எதிர்பார்ப்பு நீங்கள் எப்படியாவது மோட்டிவேட் ஆகி படிக்கணும் அப்படிங்கிறது தான். டீச்சர்ஸ் நிறைய பேர் படிக்காமல் இருக்கீங்க. படிக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோ. யாராவது படிக்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கு
நீங்கள் பார்த்து படிக்கலாம், இல்லை கண்ணை மூடிட்டு கேட்டால் கூட மெமரி ஆகிடும். பிடிஎஃப் தேவைப்படாது, இல்லை எனக்கு கண்டிப்பாக பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த QR கோடுக்கு 100 ருபீஸ் அனுப்பிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் ரெடி பண்ணுறேன். நீங்கள் சொன்ன பிறகு தான் நான் ரெடி பண்ணுவேன். தேவைப்படாது, தேவைப்பட்டால் சொல்லுங்கள். தொடர்ந்து படிங்க, விடாமுயற்சியோடு படிங்க. படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வாங்க, SGTக்கு ட்ரை பண்ணலாம்.